மூழ்கடித்தான். பூமியின் நிலப்பகுதியானது கடலால் மூழ்கடிக்கப்பட்டது. பூமியின் அனைத்து இடங்களிலும் நீர் மட்டுமே இருந்தது. இதனால் வருத்தமடைந்த பிரம்மா, இப்படி பூமி முழுவதும் நீர் மட்டுமே இருந்தால் படைப்பின் தொழில் பாதிக்கப்படும் என்று கவலையுற்று விஷ்ணுவின் உதவியை நாடினான். அப்பொழுது பிரம்மனின் மூக்கிலிருந்து பன்றி ஒன்று விழுந்தது. விஷ்ணுவே புதியதாக ஒரு உயிரினமாக பன்றியின் உருவத்தை கொண்டு வராக அவதாரம் எடுத்தார். அந்த வராகம் சில நொடிகளில் மலையளவு பெரிதாகி நின்றது. கடலில் மூழ்கியிருந்த நிலப்பகுதியை தேடி கடலில் குதித்தது. பிறகு பூமியின் மூழ்கப்பட்ட நிலப்பகுதியை தேடி கடலில் நீந்தியது. கடலில் மேடான நிலப்பகுதியை கண்டு தன் பற்களால் மேலே கொண்டு வந்தார். பிறகு ஹிரண்யாக்ஷனுடன் போரிட்டு தன் பற்களால் கடித்துக் கொன்றார். இதன் பிறகுதான் பிரம்மா பன்றி என்ற உயிரினத்தை உருவாக்கினார். விஷ்ணுவராக அவதாரம் எடுத்த போது பன்றி என்ற விலங்கு இல்லை. விஷ்ணு இந்த வடிவத்தை எடுத்த பிறகுதான் பிரம்மா ஈர்க்கப்பட்டு பன்றி என்ற விலங்கை உருவாக்கினார். அதனால்தான் விஷ்ணு அல்லது வராக சுவாமி ஆதி வராகம் என்று அழைக்கப்படுகிறார்.